அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பதிவு செய்யப்படும் வார்த்தைகள். நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் பேசப்படுவதை கொண்டு பிடிக்கப்படுவோமா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாவின் விளைச்சல்களே மக்களை நரக நெருப்பில் முகங்குப்புற வீழ்த்துகின்றன என்று பதில் சொன்னார்கள். இந்த செய்தி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மத் என்ற நூலிலே 220116 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கவனமின்றி வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள், அதற்காக நிச்சயமாக நாம் ஒரு நாள் வருத்தப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அது நல்லவைகளாக பதிவு செய்யப்படுகிறது. நல்லதற்கு புறம்பான வார்த்தைகளாக இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு தீமைகளாக பதிவு செய்யப்படுகிறது. ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காஃப் என்ற அத்தியாயத்தின் 17வது வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற போது, ஆதமின் மகனே, அதாவது மக்களே, உனக்கான ஏடுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதை எழுதுவதற்கு கண்ணியமான சங்கையான 2 வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஒருவர் உன்னுடைய வலது பக்கத்தில் இருந்து எழுதுவார், இன்னொருவர் உன்னுடைய இடது பக்கத்திலே இருந்து எழுதுவார். உன்னுடைய வலது பக்கத்தில் உள்ளவர் நன்மையானவற்றையும் உன்னுடைய இடது பக்கத்திலே உள்ளவர் தீமையானவற்றையும் எழுதுவார்கள். எனவே நீ விரும்பிய விதத்திலே செயல்படு. நீ குறைத்து கொண்டாலும் சரி அல்லது அதிகப்படுத்தி கொண்டாலும் சரி, நீ மரணமாகும் வரை எவ்வாறு அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். நீ இறந்ததும் அந்த ஏட்டை சுருட்டி விடுவார்கள். உன்னை அடக்கம் செய்ததும் அதை உன்னுடைய கழுத்தில் மாட்டி விடுவார்கள். நாளை மறுமையில் எழுப்பப்படும் நாளில் அது உன் கழுத்திலேயே இருக்கும் என்று சொல்லிவிட்டு சூரத்து பனி இஸ்ராயில் என்ற அந்த அத்தியாயத்தில் உள்ள சில வசனங்களை ஓதி காட்டினார்கள். எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டி இருக்கிறோம். கியாமத் நாளில், யுகமுடிவு நாளில் அவனுக்காக ஓர் ஏட்டை வெளிப்படுத்துவோம். திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான். உம்முடைய புத்தகத்தை படித்து பார் என்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆன்மாவே கணக்கு அதிகாரியாக இருக்க போதும் என்று நாம் அப்போது கூறுவோம். அதற்கு பின்பாக சொன்னார்கள், இதுதான் நீதமாகும். அல்லாஹ் உன்னிடமே உனக்கான கணக்கை அவன் வைத்துள்ளான் என்று குறிப்பிட்ட அந்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் அந்த ஏட்டில் என்ன இருக்கும்? ஒரு மனிதன் அதை படித்து பார்த்தால் அவனுடைய நிலை, பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தியதோடு மாத்திரமல்லாமல் இதற்குண்டான விரிவுரைகளும் இந்த செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே நம்மால் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது. அதற்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையிலே நம்மால் வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமான முறையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.